ஆண்டவருடைய மகா பரிசுத்தமான நாமம் இன்றும் என்றும் மைமைப்படுவதாக. எக்ஸோடஸ் டிவி அருளுரை துளிகள் வழியாக இந்த நல்ல வேளையில் உங்களை வாழ்த்துகிறோம். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணம், த பெர்ஃபெக்ட் லா ஆஃப் லிபர்ட்டி, உங்களை விடுதலை செய்கிற பூரண விதி. இது என்ன? நாளின் காலையிலே ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளினாலே உங்களோடு கூட பேசுவாராக. அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின நிருபம் வேதத்துல யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 23, 24, 25 வசனங்கள் வாசிக்கும் போது ஒரு ஒப்புமையை நாம் இங்கு பார்க்கிறோம். ஒரு கம்பேரிசன். என்ன சொல்றார் அப்படின்னா, ஒருவன் திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற ஒரு மனுஷனுக்கு அவன் ஒப்பாயிருப்பான். ஒரு கண்ணாடியில ஒரு மனுஷன் அனுதினமும் பார்க்கிறான். மனிதர்களால் அதை தவிர்க்க முடியாத ஒரு செயல். அப்போ கண்ணாடியிலே பார்க்கிற சுபாவ முகத்தை பார்க்கிற ஒரு மனிதனுக்கு ஒப்புமையை குறித்து இங்கு சொல்லப்பட்டு, அவன் தன்னைத்தானே பார்த்து அவிடம் விட்டு அவன் போன உடனே தன்னுடைய சாயல் இன்னது என்பதை மறந்து விடுகிறான். இந்த நாட்கள்ல நிறைய செல்போன்ல போட்டோஸ் இருக்கு, நிறைய அது மாதிரி நிறைய போட்டோஸ்ல நம்ம பார்க்கறதுனால நம்ம ஃபேஸ் நமக்கு தெரியும். ஆனால் உண்மையிலேயே இந்த ஒப்புமை எதை சொல்லுகிறது என்றால், தன்னைத்தானே அவன் பார்க்கக்கூடிய ஒரு கண்ணாடி. அவிடம் விட்டு போன உடனே அவனுடைய சாயல் எல்லாம் மறந்து விடுகிற, மற்றவர்கள் முகத்தை பார்க்கிறான், மற்றவர்களைத்தான் பார்க்கிறான், மற்றவருடைய குறைவை பார்க்கிறான், நிறைவை பார்க்கிறான். ஆனால் இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் 25ஆம் வசனம், சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையில் பாக்கியவனாய் இருப்பான். இந்த வசனம் உங்களோடு கூட பேசட்டும். அது என்ன? சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணம். அது எதிலிருந்து நம்மை விடுதலை செய்கிறது என்றால், ரோமர் 8ஆம் அதிகாரத்துல ஒரு பிரமாணத்தை நம்ம பார்க்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிட்டு. பாவம் ஒரு பிரமாணம். பாவத்தின் சம்பளம் மரணம். அது ஒரு விதி, யாராலும் மாற்ற முடியாத ஒரு விதி. ஆனால் இந்த பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும், பாவத்தினுடைய சம்பளம் மரணம். இதெல்லாம் பிரமாணம் என்றும் விதி என்றும் சொல்லப்படும். இதை யாரும் மாற்ற முடியாது. இட்ஸ் a universal law. ஆனால் இந்த பாவ பிரமாணத்தை மாற்ற வேண்டுமானால் அதை விட ஒரு மேலான ஒரு பிரமாணம் வேண்டும். அந்த பிரமாணம் என்ன என்று ரோமர் 8:2 வாசிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவினால் மட்டும்தான் அது முடியும். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தின் விடுதலையாக்கிட்டு. இன்றைக்கு மனிதன் விடுதலையை தேடி ஓடுகிறான். இந்த உலகம் இன்றைக்கு அடிமைத்தனத்திற்குள் இருக்கிறது. சுதந்திர தேவி சிலை திறக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உலகம் முழுவதுக்கும் சுதந்திரம் அறிவிக்கப்படுகிறது. ஆனாலும் இன்றைக்கு அநேகர், அந்த நாட்டில் உள்ளவர்களானாலும் சரி, உலகம் முழுவதும் இருக்கிறவர்களும் இன்றைக்கும் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். ஏதாவது ஒரு நிலையில் மனிதன் அடிமைத்தனத்தை நோக்கி போகிறான். மதுபானம், இன்னும் விபச்சாரம், வேசித்தனம், இன்னும் அநேக அடிமைத்தனத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் ஜனங்களை பார்க்கிறோம். ஏன் இவர்கள் இவ்வளவு அடிமைத்தனத்திற்குள் இருக்கிறார்கள் என்பது புரியாத புதிராக இருக்கிறது. ஒருவன் தன்னைத்தானே கெடுத்துக் கொள்கிறான், மற்றவனை கெடுக்கிறான். இவ்விதமாக உலகம் முழுவதிலும் ஒரே நியதிதான் இருக்கிறது, பாவம் மரணம். இட் இஸ் an universal law. ஆனால் இன்றைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பர்களே, உங்களுக்கு விடுதலை அவசியம். இந்த சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணம், அதை ஆண்டவர் இந்த நாளின் காலையிலே இந்த பிரமாணத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் விடுதலையை அவர் தருகிறார். அது என்ன பிரமாணம்? பாருங்க, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 21 உள்ள 2வது பகுதி, உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற திருவசனமாகிய சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணம். இந்த சுயாதீன பிரமாணம், சுயாதீனம் என்றால் அது ஒரு விடுதலையின் பிரமாணம்.
இந்த கர்த்தருடைய வார்த்தை உலகம் முழுவதும் இன்றைக்கு எச்சரிப்பை கொடுக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உலகம் முழுவதற்கும் இது போதுமானதாக இருக்கிறது. உங்களுக்கு இந்த வார்த்தை வேண்டாமா? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது என்று வேதம் கூறுகிறது. அப்படி என்றால் இந்த சுயாதீன பிரமாணத்தை குறித்து பாருங்கள், வேதம் என்ன சொல்கிறது? யாக்கோபு 2 அதிகாரம் 12 சுயாதீன பிரமாணத்தினாலே நியாய தீர்ப்பு கொடுக்கப்படும். அது கண்டிப்பாக இந்த சுயாதீன பிரமாணம் உங்களுக்கு ஒரு நாளிலே நியாய தீர்ப்பை கொண்டு வரும். இந்த சுயாதீன பிரமாணம் உங்களை விடுதலை செய்வதற்கு அது இன்றைக்கும் போதுமானதாக இருக்கிறது. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேதம் கூறுகிறது. விடுதலையினுடைய பிரமாணம் இன்றைக்கு உங்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த விடுதலையின் பிரமாணம் என்ன? ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து தான். அவர்தான் வார்த்தை. அந்த வார்த்தையாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மாம்சத்தில் வந்தார், வெளிப்பட்டார். மனிதனை இந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்யும்படியாக ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, யோவான் 8 அதிகாரம் 34 இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாக. ஜனங்கள் எல்லாரும் கேட்கிறாங்க, நாங்க எதுல அடிமைத்தனத்தில் இருக்கிறோம் என்று ஜனங்கள் கேட்கிறாங்க. நாங்க எதுல அடிமைத்தனத்தில் இருக்கிறோம்? இன்றைக்கு அநேகர் தங்களுடைய அடிமைத்தனம் என்னதென்று அறியாதபடிக்கு இன்றைக்கு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை வேண்டாமா? இந்த சுயாதீன பிரமாணம் நியாய தீர்ப்பு கொடுக்க போகிறது. பாருங்கள், யாக்கோபு 2 அதிகாரம் 12 சுயாதீன பிரமாணத்தினால் நியாய தீர்ப்பு அடைய போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுமாறு உங்களை அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணம் இன்றைக்கு உங்களை விடுதலை செய்கிறது. இந்த விடுதலையினுடைய பிரமாணம் உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னண்டே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று உலகம் முழுவதற்கும் அழைப்பு கொடுத்த ஆண்டவர். உலகம் முழுவதற்கும் அன்பினுடைய செய்தியும் உங்களுக்கு வழங்கப்படுகிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், அவன் விடுதலை அடையும்படியாக, அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மையே தந்திரடி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். எப்பேற்பட்ட பாவ விதியாக இருந்தாலும் சரி உங்களால் மேற்கொள்ள முடியும். எப்பேற்பட்ட பாவ விதியாக இருந்தாலும் சரி உங்களால் இந்த பிரமாணத்தின் மூலமாக கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியினுடைய பிரமாணம், சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணம் உங்களை பாவம், மரணம் என்பவைகளின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்வதற்கு இது போதுமானதாக இருக்கிறது. வேதம் சொல்கிறது, ரோமர் 6 அதிகாரம் 22 இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்கள். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகுங்கள். சுயாதீன பிரமாணமாகிய பூர்ண பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.